வறுத்த பயிறு முளைக்குமா? ஆமாங்க, வறுத்த பயிரை முளைவிக்கக்கூடிய மரகதவள்ளி தாயார் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எது தெரியுங்களா? இது நம்மளோட திருப்புட்குழி என்கிற 57வது திவ்ய தேசம். மரகதவள்ளி தாயார் சமேத விஜயராகவ பெருமாளே நமக. குழந்தை பேரு இல்லாத பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜடாயு தீர்த்தத்தில் நீராடிட்டு மரகதவள்ளி தாயார் சன்னதியில் ஏற்கனவே அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வறுத்து வச்சுருக்காங்க பாசிப்பயிரை. அந்த பாசிப்பயிரை சாமிக்கு படைச்சிட்டு அந்த பாசிப்பயிரை இந்த பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களுடைய முந்தானியில் அந்த ஈரத்துணியோடு இருக்கக்கூடிய அந்த முந்தானியிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பயிரை வாங்கிக்கிறாங்க. சாமியினுடைய குங்கும பிரசாதம் பூ ரெண்டையும் வாங்கி நல்லா கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு இங்கே இந்த தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்காங்க. அந்த ஒரு நாள் இரவும் அந்த மண்டபத்திலேயே அவங்க படுத்து தூங்குறாங்க. இடையிடையில் இந்த ஜடாயு தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தையும் அந்த பாசிப்பயிரில் தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் அவங்க சாமியினுடைய பூஜை முடிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பயிர் முளைக்கட்டி இருக்குது. அப்படி முளைக்கட்டி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டாயம் அந்த மாதிரியான நிறைய பேர் குழந்தை பேர் பெற்று இந்த பெருமாளுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த பெருமாளை தரிசித்து குழந்தை பேர் பெற நாங்கள் வாழ்த்துறோம். ஓம் நமோ நாராயணாய.